ஸோ நீங்கள் இப்படி சேலம் வந்து சென்னை மாறி வரலாமா வேண்டாமான்னு என்னை கேட்டிங்கன்னா வேணாம். இந்த மலையில் தரமான ஜர்னியாக இருக்க போகுதுங்க. ரெகுலராக நம்ம சென்னை போனால் எஸ்சிடிசி இருக்குது, ஏசி இருக்குது, அப்படி இப்படி நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி டிஎன்எஸ்டிசியில் சென்னை போக போகிறோம். புயலில் காற்று பயங்கரமாக அடிக்குது, மழையும் பயங்கரமாக வருதுங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு சூப்பரான நைட்டு எங்கே இருக்கோன்னா, பின்னாடி தெரியுதா லொக்கேஷன்? எஸ், நம்ம காந்திபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் தாங்க இருக்கோம். இன்றைக்கி இங்கேருந்து ஒரு சூப்பரான தரமான எக்ஸைட்டிங்கான பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி டைட்டில் தமிழ் பார்த்துருப்பீங்க. எஸ், சென்னை தாங்க போக போகிறோம். சென்னை போகிற சரி இங்கே என்ன பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்பீங்க. எஸ், இன்றைக்கி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சென்னை போக போகிறோம். ரெகுலராக நம்ம சென்னை போனால் எஸ்சிடிசி இருக்குது, ஏசி இருக்குது, அப்படி இப்படின்னு நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. பட் இப்போ நார்மலாக எஸ்சிடிசியில் போனீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் 490 500 ஆகும். அதாவது நான் ஏசி. இதே ஏசின்னு பார்த்தீங்கன்னா 650 700 வரும். பட் நம்ம இந்த 3x2 ட்ராவல் பண்ணி எவ்வளோ ரேட் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் போகிறோம் எல்லாமே பார்க்க போகிறாங்க. எப்படி போக போகிறோன்னா இப்போயே சொல்லிடுங்க. கோயம்புத்தூர்லேருந்து சென்னை எப்படி போகிறோன்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். கோயம்புத்தூர்லேருந்து சேலம் டு சென்னை தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி அமைய போகுதுன்னு எதுவுமே பிளான் பண்ணல, ரிசர்வேஷன் பண்ணல, ஓப்பன் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போக போகிறோம். ஆரம்பிப்போமா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பீக்கான ஃப்ரைடேயில் ட்ராவல் பண்ணுறோம். நேற்று தேர்ஸ்டே நம்மளோட ஜாகுவார் ஜெட் வந்து சென்னைக்கு போச்சுங்க. இன்றைக்கி சென்னையிலேருந்து அங்கே வருதுங்க. ஆக்சுவலி நம்ம ஜாகுவார் ஜெட் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நானும் அதான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் நமக்கு வந்து சிக்க மாட்டேறாரு. என்ன பண்ணுறது, இன்றைக்கி கிளம்பி தானே ஜம்முன்னு எடுத்துருக்கலாம். சரி விடு, ஜாகுவார் ஜெட்டு விடுங்க, சரி நம்ம இதை ட்ரை பண்ணுவோன்ட்டு சேலம் வரைக்கும் 1-to-1 போக போகிறோம். அங்கேருந்து சென்னை போக போகிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி நிற்கிது, ஈரோடு பிரான்ச்சு, சி ட்ரெஷர். ஸோ இதில் ஏறிடலாமா? ஃப்ரெண்டில் பெர்மிஷன் கேட்கணுங்க, அப்போ தான் விளாக் எடுக்க முடியும். எஸ், இந்த வண்டி தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். சீட்டு கேட்டால் தரமாட்டேன்ட்டாங்க. ஸோ பாப்பா இங்கே வந்து 9:15 எடுப்பாங்களாம்மா. எத்தனை மணிக்கு நம்ம சேலம் போகிறாங்க, எவ்வளோ டிக்கெட் சார்ஜஸ் ஆகுது எல்லாமே பார்க்கலாங்க. ஆக்சுவலி நான் சீக்கிரமாக ஏறினது காரணம் பார்த்திங்கன்னா, சேலம் டு சென்னை ஒரு சூப்பரான தரமான ஸ்டிக்கிங் பஸ் பார்த்து வச்சுருக்கேன். நம்ம 1 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம்னா சூப்பராக எடுத்துடலாம். இன்கேஸ் 1க்கு மேலே ஆச்சுன்னா அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அது எந்த பஸ்ஸுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஷார்ப்பாக 9:20க்கு நம்ம காந்திபுரத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அதிகபட்சம் 3.5 மணி நேரங்க. இங்கே டெக்கத்தான் வந்திருக்கு போல் இருக்குங்க. டெக்கத்தான் நான்லாம் இந்த பீலமீன் அவங்க சைடே வந்து பல மாதம் ஆச்சுங்க. காலேஜ் முடித்தப்போ வந்துடுறது. காலேஜ் எனக்கு இங்கே தான் நவீந்ததான் காலேஜ் ஸ்டாப்பு, இந்துஸ்தான். அதெல்லாம் ஒரு நல்ல மெமரிஸ் காலேஜ். எஸ் மக்களே, இப்போ வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேங்க. ஆக்சுவலி கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு ஒரு 486 கிலோமீட்டருங்க. இதை வந்து நம்ம எஸ்சிடிசி நான் ஏசி பஸ்ஸில் சீட்ரு புக் பண்ணோம்னா நமக்கு ஃபேர்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ வரும்னா 487 ரூபா வருங்க. அதாவது சீட்ரு. இதுவே ஸ்லீப்பர்னு பார்த்துட்டிங்கன்னா 755 ரூபா வருங்க. சரிங்களா? இதுவே ஏசி சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 631 ரூபா வரும். அதே ஸ்லீப்பர்னால் 970 ரூபாங்க. இதுவே நம்ம வால்வோ 9600 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 2x2
சீட்டு தான். அதுக்கு ஃபேர் பார்த்தீங்கன்னா 826 ரூபா. இது எல்லாமே புக்கிங் சார்ஜஸோடு சேர்ந்து வருங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3x2 நம்ம போகிறோம் பார்த்திங்களா, நம்ம ஜாகுவார் ஜெட்டெல்லாம் ஸ்பெஷலுக்கு விடுவாங்க. அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 420 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு. இப்போ நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போயிட்டு சேலம்லேருந்து சென்னை போக போகிறோம். ஸோ இந்த ஃபேரு 420 ரூபாய்க்கு உள்ளே வருதா இல்லை அதிகமாக வருதா எல்லாத்தையுமே பார்க்க போகிறோங்க. ஐ திங்க் ஸோ 400 ரூபாய்க்குள்ளேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து 160, அங்கேருந்து எவ்வளோன்னு சரியாக தெரில. ஸோ பார்க்கலாம் இந்த 400 ரூபாய்க்குள்ளே சேலஞ்சு முடியுதா முடியலையா. அதாங்க டைட்லேயே அதான் வைக்கலான் இருக்கேன். 400 ரூபாயில் சென்னை வைப்போமா? எஸ்சிடிசி சிறுவாணி சாரல் வழியே சேலம் விழுப்புரம். அப்போ எதிர்பார்க்குற மாதிரி ஓவர் டேக்ஸ்லாம் நிறையா வருதா இல்லையான்ட்டு. தரமாக போகுதுங்க ஸ்பீடு வேற மாதிரி. கரெக்டாக 11:45 ஒரு பிரேக் ஸ்டாப்புங்க. ஒரு காஃபி அடிக்கணுங்க. நான் ஒன்றும் சாப்பிடவே இல்லை. சேலம் போய் தான் சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். பார்ப்போம். சீரியஸ்லி நம்ம ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குங்க. ஈரோடு புதுச்சேரி வண்டியா? எனக்கு சரியாக தெரியலைங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மேலே எல்லோ கலர் ஸ்டிக்கரிங்கெல்லாம் பார்த்தாவே. இங்கே பார்த்தீங்கன்னா திருப்பூர் திருவண்ணாமலை பலான்னு இருக்குங்க. புது வண்டி திருவண்ணாமலை பிரான்ச்சு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, செமையாக மழை வருதுங்க.
பா மலையோட சேலம் வெல்கம் பண்ணுதுங்க. பட்டையை கிளப்புது. இந்த மலையிலையும் வண்டி பார்த்தீங்களா ஜம்முன் இருக்குது. வால்பாறை, பொள்ளாச்சி, திருப்பூர், சேலம். ஓ வேறு மாதிரி வைபாக இருக்குங்க. ஐயோ வேறு மாதிரி பழனி வண்டிங்க. இங்கே திருப்பத்தூர், சேலம், திருப்பூர். இது ரியலி அன்எக்ஸ்பெக்டடுங்க. பா இந்த மழை வருது பாரு, எப்படி நினச்சிட்டு இருக்காங்க ஒரு அக்கா. வேற மாதிரி நம்ம கொடை இருக்கனால தப்பிச்சோங்க. இது வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ஊட்டி வண்டிங்க. ஊட்டி செம மழைங்க. நம்ம அந்த சைடு போவோம். நெக்ஸ்ட் ஜேர்னி வேறு இருக்குது நமக்கு. நம்ம பாட்டுக்கு ஆடிட்டு இருக்கோம். எப்போயுமே ஜெயம் தாங்க இருக்கும். நம்ம வாங்க பஸ்ஸை பிடிப்போம். செயிலர் மேன் வாழ்வாங்க. வாங்க இப்போ நம்ம வந்து சென்னை வண்டி பிடிக்கணுங்க. எஸ் பெரிய பெரிய ரதம். நம்ம இன்னைக்கு இந்த தலைவன் கூட தான் ட்ராவல் பண்ண போகிறோம். செயிலர் மேன் இதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோங்க. இந்த மலையில் தரமான ஜர்னியாக இருக்க போகுதுங்க. இது பார்த்திங்கன்னா இதுவும் சென்னை சேலம். பட் நம்ம இன்றைக்கி செயிலர் மேனில் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி இதை தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ் ஃபைனலி பெர்மிஷன் கேட்டாச்சு. இன்றைக்கி ஒரு தரமான ஜேர்னி அமைய போகுதுங்க நம்ம செயிலர் மேனில். வண்டிங்க தான் நிற்கிது. மழை பட்டையை கிளப்புதில்ல. அதனால் கொடை கொண்டு தப்பிச்சோம். இதாங்க நம்ம செயிலர் மேன் வண்டி. சைட்லேயே சூப்பராக ஓட்டியிருப்பாங்க செயிலர் மேன்ட்டு. சீரியஸ்லி வைப் பண்ணிட்டு இருக்கேன் சேலத்தில். இப்போ பாருங்க சேலம் கடலூர் அணையா விளக்கு சூப்பராக ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. வண்டி ரேக்கில் போகிறாங்க. இன்னும் ஒரு 15 minutes இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்டில் போய் உட்காரன்னு கேட்டேன். உட்காந்துக்குப்பா தாராளமாக எடுத்துக்குப்பா அப்படின்ட்டாங்க. குளோபல் டிவிஎஸ் பில்டுங்க வண்டி. நம்ம சிபி வண்டி கூட உள்ளே வந்துட்டு தாங்க போகிறாங்க டிக்கெட்டில். அதனால் எஸ்சிடிசி இதோட 3வது எஸ்சிடிசி நான் பார்க்குறேன். எஸ் இதுதாங்க நம்ம செயிலர் மேன். தரமாக எடுக்கிறோம். இங்கே கரெக்டாக நமக்கு 1:30க்கு எடுப்பாங்க. எடுத்து கிளாம்பாக்கம் ஆல்மோஸ்ட் ஒரு 8 o'clock போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ பார்க்கலாம் இங்கே டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு பார்க்கலாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு 155 ரூபா. கரெக்டாக 9:20 எடுத்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 12:45 வந்தாச்சு. ஸோ வந்தோடனே நம்ம மழை பிடிச்சனால மலையில் கிரேஸில் அது டைமிங்லாம் சொல்லவே இல்லை. ஸோ அதான் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சுங்க. கரெக்டாக ஒரு 3 hours 20 minutes வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. ஸோ இந்த பிரேக்கை வந்து விட்டுருவாங்க. அந்த 3 hours 20 minutes இருக்கட்டும். அது கூட இங்கே கிளம்புற டைம் அங்கே ரீச் ஆகிற டைம் ஆட் பண்ணி டோட்டலாக எவ்வளோ நேரத்தில் நம்ம ரீச் ஆகிறோன்னு பார்க்கலாங்க. விழுப்புரம் கார்பரேஷன் ஃபுல்லாமே சூப்பராக இருக்குங்க வண்டி. இது பார்க்குறதுக்கு பிரகாஷ் மாதிரி இருக்கானே, என்ன பில்ட்டுன்னு தெரிலைங்க. எல்லாம் கேபின்லாம் அவ்வளோ சூப்பராக செட் பண்ணி வச்சுருக்காங்க. டைம் ஆச்சு, அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இந்த பக்கத்தில் ஒரு வண்டி இருக்குது பார்த்தீங்களா, விசாரித்தேன். சேலம் கடலூர் 2 மணிக்கு எடுக்கிறாங்களாம்மா. நான் ரிசர்வேஷன் இல்லைங்க, எடுத்துருமா வீடியோ. தரமாக இருக்குது ஸ்டிக்கரிங் எல்லாம்.
ஷார்ப்பாக 1:30க்கு கிளம்பியாச்சுங்க. வண்டிக்கு ரிசர்வேஷன் உண்டு, எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன், பார்த்துக்கோங்க. இங்கேருந்து போகிற ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர், சின்ன சேலம்லாம் போக மாட்டாங்க. மோஸ்ட்லி ஆத்தூருக்கு அப்புறம் கள்ளக்குறிச்சிக்கு உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், மேல்மருவத்தூர், சென்னைங்க. ஸோ எந்த டைமில் ரீச் பண்ணுறாங்கிறது தான் மேட்ரே. ஸோ டிக்கெட் சார்ஜஸ் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி 155 ருபீஸ் செலவு பண்ணியிருக்கோம். இங்கே எவ்வளோ டிக்கெட் சார்ஜஸ் ஆகுதுன்னு பார்க்கலாங்க. ப்ளஸ் இப்போ வர டிஎன்எஸ்சிசியில் கேஷ் மட்டும் இல்லை, நம்ம யூபிஐ மூலயமாவும் பே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாங்க. சேலமில் இருந்து கிளாம்பாக்கத்துக்கு 280 ரூபாங்க. விழுப்புரம் 3 டிப்போங்க வண்டி. ப்ளஸ் இந்த ரோடு பார்த்திங்கன்னா நம்ம சேலம் டவுனுக்குள்ளே போகிறதுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போனால் சேலம் டவுன் ஜங்ஷன் வருங்க. டவுன் ஸ்டேஷன் ஜங்ஷன் இல்லைங்க. சிக்னல் கொடுத்துட்டு போகிற அது ஆப்போசிட்டில். கரெக்டாக சென்னை 343 கிலோமீட்டருங்க. நம்ம ஆத்தூருக்கு 53, கள்ளக்குறிச்சிக்கு 94ங்க. இந்த ரயில்வே கிராசிங்கில் தாங்க இவ்வளோ டிராஃபிக்கு. பயங்கரமாக அடிக்குது, மழையும் பயங்கரமாக வருதுங்க. ஆக்சுவலி இந்த மழை வந்தனால இந்த மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடுச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஒயிட்டாக வந்தனால சரியாக தெரிய மாட்டேங்குது. அவங்க தொடச்சி விட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. மழை பயங்கரமாக வந்துட்டுருக்குங்க. எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு மழை வரும்ன்ட்டு. பா கரெக்டாக 2:50க்கு நம்ம ஆத்தூர் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தாங்க. சின்ன சேலம்லாம் போகாது. ஸ்ட்ரெயிட்டாக கள்ளக்குறிச்சி எத்தனை மணிக்கு போகிறாங்கன்னு பார்ப்போங்க. நம்ம சென்னைக்கு கரெக்டாக 292 கிலோமீட்டர் இருக்குங்க. நான் வெப்சைட்டில் பார்த்துருந்தேன், கரெக்டாக ஒரு 9:15 போட்டிருக்கு ஷெடியூலு. இப்போ பார்ப்போம் எத்தனை மணிக்கு போகிறாங்கன்ட்டு.
கள்ளக்குறிச்சி கரெக்டாக 3:50க்கு வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக 4 மணிக்கு உளுந்தூர்பேட்டை வந்தாச்சுங்க. ஷார்ப் 4 மணிங்க, சாரி 4:30 ஆயிடுச்சுங்க. 4:30க்கு உளுந்தூர்பேட்டைங்க. உளுத்தூர்பேட்டை டோல்கேட் பார்த்தீங்கன்னா 4:43க்கெல்லாம் வந்தாச்சுங்க. ஒரு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக விழுப்புரம் தாங்க. பிராண்ட் நியூ எம்டிசிங்க. அதான் பாடி கட்டிட்டு கொண்டு போகிறாங்க. விழுப்புரம் உள்ளே போகிறோங்க. ஷார்ப்பாக 5:15க்கு விழுப்புரம் வந்தாச்சுங்க. 5:15 கரெக்டாக. எஸ், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்ருக்குங்க. கரெக்டாக 5:50க்கு நம்ம விக்கிரவாண்டி டோலில் வந்து கிராஸ் பண்ணியாச்சுங்க. ஷார்ப்பாக 6:15க்கு திண்டிவனம் வந்தாச்சுங்க.
ஷார்ப்பாக 7 மணிக்கு நம்ம மேல்மருவத்தூர் வந்தாச்சுங்க. இன்னும் கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரங்க. பார்ப்போம் எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்ட்டு. 8:30 ஐ திங்க் ஸோ ரீச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வந்து நல்ல ஒரு டிவோஷ்னலான பேசுங்க. பட் இப்போ சீசன் இல்லை. இந்த நவம்பர் டு ஜான்வரி தான் பீக் சீசன். கரெக்டாக ஒரு 7:30க்கு ஒரு பிரேக்குங்க. ஆக்சுவலி அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம வந்து பல்லே விளக்கல. ஸோ நம்ம கிளம்பாங்க போயிட்டு அதை வந்து பண்ண போகிறோம். ஒரு காஃபி அடிச்சுட்டு பயணத்தை கண்டினியூ பண்ண போகிறோங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 8:30 to 9 o'clock போயிடலாம்னு நினைக்கிறேன். அந்த ஆப்பில் என்ன போட்டிருக்கோ ஷெட்யூல் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போங்க அங்கே போயிட்டு எவ்வளோ டிக்கெட் சார்ஜஸ் ஆச்சு, எது பெஸ்ட்டு, நம்ம நார்மல் எஸ்சிடிசி டிஎன்எஸ்சிசி டேரக்ட் பஸ் ட்ரை பண்ணுறக்கும் இப்படி மாறி வரக்கும் எவ்வளோ டைம் டியூரேஷன் டிஃப்ரெண்ட் ஆகுது, இல்லை சீக்கிரம் வரமா லேட்டாக வரமா எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா, பார்ப்போம். ஆக்சுவலி வண்டி பார்த்திங்கன்னா தரமாக இருந்துச்சு வந்த புதுசில். அப்பயே ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட்டு இன்றைக்கி தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குங்க. கோயம்புத்தூர் பார்த்தீங்களா போட்டிருக்கு, பார்த்தீங்களா? ரொம்ப காஸ்ட்லியான பிரேக் ஸ்டாப்பாக இருக்கும் போல் இருக்குங்க. ஒரு உளுந்து விட 20 ரூபாங்க. இந்த பிரேக் ஸ்டாப் பற்றி சொல்லணுங்க. இப்போ நான் உள்ளே போய் டிஃபன் லன்ச்சு எல்லாமே பார்த்த ரேட் லிஸ்ட்டு கொஞ்சம் ஹையராக தான் தெரியுது. ஒரு காஃபி ஒன்று குடித்தேன், காஃபி இல்லைன்ட்டாங்க. டீ தான் குடித்தேன். டீ ஒரு 20, வடை ஒரு 20 ரூபா. உளுந்து வடை 20 ரூபாய்க்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் ரேட் வந்து ஹையாக தான் இருக்குது. ஷார்ப்பாக 7:55க்கு செங்கல்பட்டு பைபாஸுங்க. இன்றைக்கி எனக்கு என்னமோ டிராஃபிக் இல்லாத மாதிரி தெரியுதுங்க. மற்ற நாள்லாம் வரும்போது நிறைய ஆம்னி பஸ்ஸஸ்ஸு எஸ்சிடிசி டிஎன்எஸ்சிசி எல்லாம் கிராஸ் ஆகும். பட் இன்றைக்கி நார்மலாக ஃப்ரீ ரோடாக இருக்குங்க. ஒரு வேளை சாட்டர்டேங்கிறனாலையோ. நம்ம திருச்செந்தூர் ஆனந்த பறவைங்க. சென்னை குட்டம்.
ரொம்ப நன்றிண்ணா. ஓகே, தேங்க்யூ சார். எஸ், ஃபைனலி கிளாம்பாக்கம் கரெக்டாக 8:30க்கு ஷார்ப்பாக வந்துட்டாங்க. ஷெடியூல் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு மேலே தான் இருந்துச்சு. பட் ஷார்ப்பாக 8:30க்கு வந்துட்டாங்க. ஒரு அருமையான பயணம். டோட்டலாக நம்ம செலவு பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு ஒரு 155, சேலத்துலேருந்து சென்னைக்கு ஒரு 280, அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 435 ரூபாவில் வந்தாச்சு. பயணம் நேரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சேலத்துக்கு கரெக்டாக 9:30க்கு எடுத்தோம். நம்ம சேலம் வரக்கு 12:45, ஒரு 3 hours 15 minutes ஆச்சுங்க. 20 வச்சுக்கோ, 3 hours 20 minutes. அண்ட் இங்கே சேலத்தில் பார்த்தீங்கன்னா 1:30க்கு எடுத்து இங்கே 8:30க்கு ஆல்மோஸ்ட் கரெக்டாக ஒரு 7 hours, 7 அது ஒரு 3, 10 மணி நேரத்தில் கரெக்டாக வந்தாச்சுங்க. ஸோ நீங்கள் இப்படி சேலம் வந்து சென்னை மாறி வரலாமா வேண்டாமான்னு என்னை கேட்டிங்கன்னா வேணாம். டேரெக்டாக போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர்லேருந்து எஸ்இடிசி புக் பண்ணிங்கன்னா அதிகபட்சம் ஒரு 500 ரூபா வருங்க. அப்படி பார்த்தீங்கன்னாவே ஒரு 60 ரூபா 70 ரூபா தான் எக்ஸ்ட்ரா ஆகும். அது ரிஸ்க் இருக்காது. இன்கேஸ் அந்த எதுலேயுமே பஸ்ஸு டிக்கெட்லாம் இல்லைன்னா தாராளமாக இது ட்ரை பண்ணலாம். ஏன்னா சேலம் வந்தோடனே ரெகுலராக பஸ்ஸஸ் இருக்குது. சேலத்தில் டைமிங் தான் இருந்தால் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணவே வேணாம். சேலத்தில் அடிக்கடி பஸ் இருக்குது சென்னைக்கு. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப நாளாக இந்த சேலஞ்சை பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஃபைனலி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, வெற்றிகரமாக பண்ணியாச்சு. அதே மாதிரி 3x2 ஸ்பெஷல் ஆப்ரேட் பண்ணுறாங்களா அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு 10 rupees தாங்க டிஃப்ரென்ஸு. அவங்க பார்த்திங்கன்னா 420 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இதில் 435 ரூபா, 15 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதாங்க. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நடந்துட்டு ஒரு சூப்பரான ஜர்னியில் மீட் பண்ணலாம். டாடா. ஒரு புதுசாக ட்ரை பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து வண்டி ஷெடியூல் தான் சொல்ல வந்துட்டாங்க. ஆக்சுவலி வண்டி பார்த்திங்கன்னா விழுப்புரம் 3 டிப்போங்க. விழுப்புரத்துலேருந்து சேலம் போவாங்க ஃபஸ்ட்டு. சேலத்துலேருந்து சென்னை வந்துட்டு சென்னையிலேருந்து மறுபடியும் விழுப்புரங்க. விழுப்புரத்தில் நைட்டு எடுக்கிற ஈவினிங் எடுப்பாங்க 6:50க்கு எடுத்து. சேலம் வந்து ஒரு 11:45 12 மணிக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே 1:30க்கு எடுத்து இங்கே 8:30க்கு வந்துடுறாங்க. இங்கே 9:30க்கு எடுத்து விழுப்புரம் போயிடுவாங்க. இதாங்க வண்டி ஷெடியூலு. ஒரு அருமையான பயணம். டிஎன்எஸ்டிசி விழுப்புரம். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை பாய்.